இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் பிரதோஷமும் சேர்ந்து வருவதால் ரொம்பவே விசேஷமான தினமாக கருதப்படுகின்றது. இந்த நாளில் பஞ்ச மகா பாவங்கள், அதாவது நாம் நம் சக்தியை மீறி செய்திருக்கக்கூடிய கொடூரமான 5 மன்னிப்பே இல்லாத பாவங்களுக்கும் விமோசனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான தெய்வ சக்தி மிகுந்த நாளாக சொல்லப்படுகின்றது. அவ்வகையான பாவங்கள் என்னென்ன, சனி பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதுதான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள் மக்களே. மிகவும் முக்கியமான பதிவு, ஸ்கிப் பண்ணாம கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். முதல் பாவம் பஞ்சமா பாவங்கள். பஞ்சமா பாவங்கள்ல முதல் பாவம் பிரம்மகத்தி, ஒரு பிராமணரை கொலை செய்வது. இது ஒரு தவறு செய்த ஒருவரை கொலை செய்வது அல்லாது அறியாமையாலும் ஆணவத்தாலும் ஒருவரின் ஆன்மீக வாழ்வை அழிப்பது போன்றது பிரம்மகத்திய தோஷம். இரண்டாவதாக சொர்ணஸ்தேயம், தங்கத்தை திருடுவது. இது வெறுமனே தங்கத்தை மட்டுமல்லாமல் ஆலயத்தின் பொக்கிஷங்கள், தர்ம காரியங்களுக்கான பொருட்கள் அல்லது ஒருவருடைய அரிய மற்றும் விலை மதிப்பற்ற உடைமைகளை ஆகியவற்றை களவு செய்வதையும் குறிக்கும். அடுத்ததாக சொர்ணபானம், மது அருந்துவது. இது தன்னை மறக்க செய்வது, அறிவை மழுங்கடித்து மேலும் பல பாவங்களை செய்ய தூண்டும் ஒரு கொடிய பழக்கமாக கருதப்படுகின்றது. நான்காவதாக குரு துரோகம், குரு நிந்தை, குருவை அவமதிப்பது, துரோகம் செய்வது அல்லது கொலை செய்வது. குரு என்பவர் கல்வி, ஆன்மீகம், வாழ்க்கை நெறி ஆகியவற்றை அளிக்கும் உயர்ந்த நிலையில் உள்ளவர். அவருக்கு தீங்கு இழைப்பது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகின்றது. ஐந்தாவது இறுதியாக இவர்களுக்கு துணை போவது மேலே குறிப்பிட்ட 4 பெரு பாவங்களின் ஒன்றை செய்பவர்களுக்கு பக்க பலமாக இருத்தல் அல்லது அவர்களின் பாவ செயல்களை அங்கீகரித்தல், ஆதரித்தல், தானே நேரடியாக பாவம் செய்யாமல் பாவம் செய்பவர்களுக்கு உடந்தையாக இருப்பது அதே பாவத்தின் விளைவையே பெற்று தரும். இது போன்ற மன்னிப்பே இல்லாத பாவங்களுக்கு கூட புரட்டாசியில் வரக்கூடிய சனி பிரதோஷத்தில் சிவபெருமானையும் சனி பகவானையும் பெருமாளையும் வழிபடுவதால் பாவ விமோசனம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை.